என்கிட்ட சின்னதா வருத்தம் தெரிவிக்க கூட உங்களுக்கு எல்லாம் மனசு வரல. உங்க அத்தனை பேரும் நான் தான் நகைய திருடி இருப்பேன்னு சொல்லியும் அத நம்பாம என் புருஷனும் ஆறுமுக மச்சானும் சஞ்சய் சாரும் எனக்கு ஆதரவா இருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் என் நன்றிய சொல்லிக்கிறேன். நகைய காணோங்கிற அதிர்ச்சியில நாங்க உன் மேல சந்தேகப்பட்டது தப்புதாமா. அதுக்கு நான் கோவில் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லங்கய்யா. இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தது யாரு? இந்த நகையை கொண்டு வந்து கொடுத்தது யாரும் தெரியாதுமா. ஆனா அவனை நேர்ல பார்த்தேன்னா அடையாளம் சொல்ல முடியும். அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றானே. நகையை கொண்டு வந்து கொடுத்தவன் எப்படி இருந்தான்? கொஞ்சம் இளவை சாலுதாமா. திடீர்னு ஒரு நாள் காலையில வந்து 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த நகையெல்லாம் உருக்கி கொடுக்க சொன்னாரு. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த நகையெல்லாம் திருட்டு நகைன்னு தெரிஞ்சும் அதை உருக்கி கொடுக்க நான் சம்மதிச்சேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அன்னபூர்ணியம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நகையை திருடினவனை கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் உங்க முன்னாடி வந்து நான் நிப்பாட்டுறேன். இந்த 10 கண்ணு முன்னாடி என்னைக்கு நான் சிக்கிறனோ அன்னைக்கு என் கதை முடிஞ்சிடும். யோ எந்திரியா. நான் இந்த ஆளு ஸ்டேஷன் கூட்டு போறேன். நகையை திருடினவனையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். யோ கூட்டு வாங்க. இந்த பிரச்சனையில சிந்து ஜெயிலுக்கு போயிட்டா சிவாவை கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா எல்லாம் வீணா போச்சு. அம்மனோட நகை கோயிலுக்கு வெளியில போயிட்டு வந்திருக்குது. அதனால அத தோஷம் கழிச்சிட்டு தான் அம்மனுக்கு சாத்தணும். சரிங்க சாமி. திருடு போன நகைங்கெல்லாம் திரும்ப கிடைக்காதுன்னு நினைச்சேன். எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நகை மட்டும் திரும்ப கிடைக்கலன்னா இந்த ஊர் முன்னாடி நான் தலை குனிஞ்சுதான் நின்னு இருக்கணும். இந்த திருட்டுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு நீங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அம்மன் நகையை திருட துணிஞ்சவன் எதை வேணும்னாலும் செய்ய துணிவான். நீங்க உடனே அவனை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும். அந்த திருட்டு பையலை கண்டுபிடிச்சு அவன் கைய கால உடைக்கணும். அப்பதான் அடுத்த முறை வந்து திருடுறதுக்கு யோசிப்பான். அன்னபூர்ணியம்மா, நகையெல்லாம் தோஷம் கழிச்சாச்சு. நீங்க அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நகையை அம்மனுக்கு சாத்திரலாம். சரிங்க சாமி. சரிங்கம்மா, வாங்க எல்லாரும் வாங்க. இவளை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா இவ மறுபடியும் சிவா பக்கத்துல வந்து நிக்கிறாளே. செய்யாத தப்புக்கு சிந்து ரொம்ப அவமானப்பட்டுட்டா. ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது போலீஸ் வேற இவளை அடிச்சிருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஆமாமா, சஞ்சய் ஸ்டேஷன்ல இல்லாத நேரமா பார்த்து போலீஸ் வந்து சிந்து அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் சஞ்சய்க்கே லேட்டா தான் தெரியும் சொன்னாரு. நகை திருடு போனதுக்கு சிந்து தான் காரணம்னு நினைச்சு நான் அவ மேல கோவப்பட்டது தப்புதான். அதுல எனக்கு வருத்தம் தான். போலீஸ் சிந்துவை அடிப்பாங்கன்னு எனக்கு செய்யாத தப்புக்கு யாருக்கும் தண்டனை கிடைக்க கூடாது. இந்த பிரச்சனையினால சிந்துவுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டு